ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி வந்து கருவேப்பிலை சாதம் தான் செய்ய போகிறேன். அதுக்கு அந்த பொடி அரைக்கிறத நம்ம பார்த்துக்கலாம். கடாய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் 100 கிராம் வந்து உளுந்து போட்டுக்கிறேன். நான் வந்து 3 கிலோ சாதத்துக்கு செய்கிறேன். அதனால் நான் 100 கிராம் உளுந்து போட்டிருக்கேன். அகைன் 100 கிராம் கடலைப்பருப்பும் போட்டிருக்கேன். அடுப்பு ஸ்லோலே வச்சுக்கோங்க. இதை நல்லா வறுத்துக்கலாம். இது கூடயே வந்து 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். நல்லா அதை வறுத்துக்கணும். அடுப்பு எப்பவுமே ஸ்லோலியாக வச்சுக்கோங்க. கருகிடுச்சுன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ரெண்டு டீஸ்பூன் வந்து கருப்பு எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கருப்பு எள்ளும் போடலாம், வெள்ளை எள்ளும் போடலாம், எதனாலும் போட்டுக்கலாம். நூறு கிராம் வந்து வேர்க்கடலை, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலரி விடுங்க. நம்ம வறுக்கும் போதே அந்த மெழுகு எல்லாம் வெடிக்கும், கொஞ்சம் பார்த்து வரங்க. கொஞ்சம் நல்லா வறுத்த பிறகு இந்த ஸ்டேஜில் நம்ம காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா வந்து காரத்துக்கு ஏற்ப நீங்கள் காரம் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கேன். நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். இது நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா வறுத்தாச்சு. இப்போ வந்து இதை நம்ம வந்து ஒரு தட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாம். இது ஒரு தட்டில் கொட்டிட்டேன். இது நல்லா நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்போ இதே கடாயில் நான் வந்து ஒரு 5 கைப்பிடி அளவுக்கு நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையை நல்லா நம்ம வறுத்துக்கலாம். கருவேப்பிலையும் வந்து நம்ம இப்படி உடைக்கும் போது நல்லா பொடி மாதிரி ஊறணும். அந்த ஸ்டேஜுக்கு நம்ம இதை வறுத்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா இதுவாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு கைப்பிடி அளவு உப்பு போட்டுக்கிறேன். நான் சாப்பாட்லேயும் உப்பு போட்டுக்கிறதுனால இதில் கம்மியாகவே போட்டுக்கோங்க. இது நல்லா இன்னும் கொஞ்சம் வறுத்துக்கலாம். கருவேப்பிலை நிறையா இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து 2 பாதியாக எடுத்து வறுத்துக்கோங்க. கீழெல்லாம் கொட்டிடும். நீங்கள் மொத்தமாக போட்டுக்கோங்க. பெரிய பாத்திரமாக இருந்தால் மொத்தமாக போட்டுக்கோங்க. சின்ன பாத்திரமாக இருந்தால் 2 தடவை வறுத்து எடுத்துக்கோங்க. 2 டைம்ஸ் போட்டு பாருங்க, இந்த மாதிரி ஆகணும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு மிக்சியில் மாற்றி அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி நான் வந்து இப்போ கடுகு போட போகிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நான் கடுகு போடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ உளுத்தம்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை நல்லா இது பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கைப்பிடி அளவு பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன் தோலோட, அதை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ரெண்டும் நல்லா வறுத்துக்கலாம். பூண்டு வந்து நம்ம சாப்பிடும் போது நல்லா க்ரன்ச்சியாக வாயில் மாட்டும்போது டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தோலோடு நசுக்கி போட்டுக்கோங்க. அடுப்பு ஸ்லோலியே வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். இது நல்லா வறுத்துக்கலாம். காஞ்ச மிளகா ரொம்ப தீஞ்சிடக்கூடாது. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சும்மா லைட்டாக வறுத்துக்கோங்க. இதை போதும்.
பவுட்ரு வந்து இந்த ஸ்டேஜில் அரைச்சிக்கணும் கொரப்பாக. அப்போ தான் நம்ம கலரி சாப்பாட்டில் சாப்பிடும் போது வாயில் கடிக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் கொரன்னு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இது நம்ம சாப்பாட்டில் போட்டு கலரிடலாம். சாப்பாடு நல்லா ஆறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை வந்து நல்லா சேர்த்து கலரிக்கலாம். நான் வந்து 2 பதியாக சாப்பாடு எடுத்து ஆற வச்சுருக்கேன். இப்போ நம்ம சாப்பாடை கலரிக்கலாம். அந்த பொடியை போட்டு நம்ம நல்லா சாப்பாடை கலரிட்டோம். இப்போ நம்ம தாளித்தோம்ல, அதை போட்டு நம்ம மறுபடியும் ஒரு தடவை கலரிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பொடியை போட்டு கலரிடுங்க. இப்போ தான் கரெக்டாக சாப்பாடு எல்லாம் அதில் படும். இப்போ இதை கலரிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கலரி முடிச்சாச்சு. இதுதான் இதோட கடைசி இது. பவுட்ரு வேணால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேணால் கூட போட்டு நல்லா டார்க்காக கூட கலரிக்கலாம். எனக்கு இந்த ஸ்டேஜ் போதும்னுட்டு நான் விட்டுட்டேன். இந்த கருவேப்பிலை சாதம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய்.